personal astrologer. Vijay's astrologer Radhan Pandit Vetrivel. ரத்தன் பண்டிட் அதிகாரியாக ஒரு ஜோதிடரை நியமித்திருப்பதை இன்றைக்கு எல்லோரும் கண்டித்திருக்கிறார்கள். நம்ம சிஎம் கூட இருந்தவர் இப்படி பண்ணிட்டாரா? சிஎம் விஜய் ஒரு நம்பிக்கையா அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு இவர் மேலே, எப்படிங்க இப்படி இதை பண்ணாரு? சத்தியமா நம்ப முடியலங்க என்னால் கேட்கும்போது. ஃபுல் டீலிங்ஸ். யார் மூலியமா அந்த டீலிங் பேசுறாரு, என்ன டீலிங் பேசுறாருன்றதெல்லாம் அப்போ டீலிங் பேச ஆரம்பிக்கிறார். இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அலிகேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. கம்ப்ளைண்ட்ஸ் போக ஆரம்பிக்குது. முதல்வர் காது வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம முதல்வர் அவருடைய தாயாரை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்த சொன்னார். அதை வந்து நம்ம பார்த்தோம், கேட்டோம். அது சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? சொல்லவா? சொல்கிறேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே. இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை. என் உறவுகளுக்கு வணக்கம். இந்த செய்தியை வந்து நம்ம கொடுத்தது யாருன்னு நான் சொல்ல போகிறேன். என்னடா அது சோஸ்? ஐயோ, சோஸ் எப்படி சொல்லுவேன்? நான் சொல்லுவேன். யாருன்னா விசில் கிளியாகும். உளவாளி, கழுகு அப்படிலாம் இருக்கும்போது ஒரு விசில் கிளி இருக்கக்கூடாதா? இருக்கும். ஆமாங்க. அந்த விசில் கிளி எப்படி இருக்குன்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். உண்மையாகவே அந்த விசில் கிளி நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம வீடியோவில். க்யூட்டாக இருப்பான். ஓகேவா? அது அப்புறம் செய்தியை நம்மளுக்காக வழங்கினது யார்? விசில் கிளி. கிளி வந்தது, செய்தி சொல்லிச்சு, பறந்து போயிடுது. ஓகேவா? ரைட். உங்கள் எல்லாருக்குமே ரத்தன் பண்டிட் தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவர் யார்? இதற்கு முன்னாடி ஒரு பிரபலமான ஜோசியம் சொல்கிறவரா தெரியும். ஒரு ஜோசியக்காரர். கரெக்டாக. அந்த ஜோசியக்காரர் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஒரு நல்ல ரேப்போல இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். எஸ். அதற்கு முதலமைச்சர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை இந்த தமிழக அரசு கொடுத்தது. சிஎம் உடைய, அதாவது ஓஎஸ்டியாக போட்டிருந்தாங்க. ரத்தன் பண்டிட் அவர்களை ஓஎஸ்டி, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை வந்து அவருக்கு வந்து போட்டிருந்தாங்க சிஎம் கூட. அதுக்கப்புறம் உங்களுக்கு நடந்த விஷயம் என்னன்னு தெரியும். பயங்கரமான எதிர்ப்பு, சட்டசபையிலேயே எதிர்ப்பு. கரெக்டாக? பிரேமலதாலாம் எதிர்த்து நின்று, என்னங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு வரி பணத்தில் வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி போடுவீங்களா? ஒரு ஜோசியக்காரன் நீங்கள் எப்படி போடுவீங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்பு எல்லா தரப்புல இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா சேனல்லையுமே அதை பிரேக் பண்ணாங்க. உடனடியாக இந்த தமிழக அரசு அந்த ஆர்டரை ரிவோக் பண்ணாங்க. ஓஎஸ்சிலேருந்து அவரை ரிவோக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன ஆனார்? நான் சொல்லட்டுமா என்ன ஆனாருன்னு? சொல்கிறேன். இவரை ஹெச்ஆர்என்சி, நம்முடைய அமைச்சர் ரமேஷ் இருக்கா இல்லையா, மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்ட்ரியில் வந்து ஓஎஸ்டியாக போடுறாங்க. இவர் அங்கே இருக்கார். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரில. இது பிரேக்கிங் கிடையாது. இதுவே கூட பிரேக்கிங்காக இருக்கலாம். நிறைய பேர் தெரியாது என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு. பட் நான் சொல்கிறேன், இது ஹெச்ஆர்என்சியில் போட்ட உடனே அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. ஆனால் அவர் ஏன் போடுறாங்கன்னா, ஓகே ஜோசியம் பார்க்குறாரு, அந்த சாமி சம்மந்தப்பட்டு நல்ல ஒரு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஏதோ ஒன்று ஒரு அவர் ஹெச்ஆர்என்சியில் போட்டால் இல் பி கம்ஃபர்டபுள், அவர் கரெக்டாக அவருக்கு ஆப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே இவரை மாற்றுறாங்க உறவுகளே. இவர் அப்படியே அதில் இருக்கார். இவர் அதில் இருக்கும்போது நிறைய கான்டாக்ட்ஸ் இவருக்கு ஆல்ரெடி இருந்தது. பட் உங்களுக்கு எப்போவுமே இந்த கவர்மெண்ட்குள்ளே போகும்போது நிறைய கான்டாக்ட்ஸ் இவரை தேடி வரும். இவர் நிறைய கான்டாக்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது இன்னொன்னையும் சேர்த்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. என்னன்னு கேட்குறீங்களா? டீலிங். ஐயோ, ஷாக்கில் ஆகாதீங்க. டீலிங்கை பேச ஆரம்பிக்கிறார். எல்லாம் ஃபுல் டீலிங்ஸ். யார் மூலியமாக அந்த டீலிங் பேசுகிறாரு, என்ன டீலிங் பேசுகிறாருன்றதெல்லாம் அப்புறம் டீலிங் பேச ஆரம்பிக்கிறார். இவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலிகேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. கம்ப்ளைண்ட்ஸ் போக ஆரம்பிக்குது. முதல்வர் காது வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு. நம்பவே முடியலையேங்க. என்னங்க ரொம்ப நல்ல மனிதர் உறவுகளே. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இங்கே பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ ரத்தன் பண்டிட்டா இரு, இல்லை என் நண்பனாக என் கூட என் யாராவனா இருந்துட்டு போ. ஆனால் என் ஆட்சியில் என் பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு தவறு நடந்ததுன்னா எல்லாருக்கும் இந்த நிலைமை தான் சொல்கிற வகையில் நம்ம சிஎம் ஒரு பண்ணாரு பாருங்க ஒரு சம்பவத்தை. என்ன பண்ணாரு தெரியுமா? சொல்லவா? அவரை அந்த பதவியிலேருந்து ரிவோக் பண்ணி இப்போ எந்த பதவியிலே இல்லாமல் 5 நாள் ஆச்சு இதை பண்ணி சும்மா உட்காந்துருக்காரு. செக்ரட்டரியேட்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? எனக்கு சரி, இது வாய்ப்பே கிடையாது. தெரிஞ்சிருந்தால் எல்லா சேனல்லையும் வந்துருக்கும். இது ஃபேக்ட், இது உண்மை. விசாரிச்சுக்கலாம். நான் சொல்லிட்டேன், ரத்தன் பண்டிட் செக்ரட்டரியேட்டில் ஓஎஸ்டி பொசிஷனில் இருக்காரா இல்லையா பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. 5 நாள் ஆகுது. தலைமைச் செயலகத்துக்குள்ளே வரவே கூடாதுன்ட்டாங்க. நல்ல விஷயந்தான். யாராக இருந்தாலும் சரியா, இதுதான் நிலைமை அப்படின்றத நம்முடைய சிஎம் கரெக்டாக செயல்படுத்தியிருக்காரு. உண்மையாகவே வாழ்த்துக்கள்ங்க. ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய 2 விஷயம், ஒரு நம்பிக்கையும் வரும், ஒரு பயமும் வரும்ல கூட இருக்கவங்களுக்கு. கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மக்களுக்கான ஆட்சி, இது மக்களுக்காக தான் இந்த முதல்வர் செயல்படுறாரு அப்படின்றது இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் உறவுகளே. அதே மாதிரி உறவுகளே ஒரு முக்கியமான விஷயம், இவர் பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நைன்னு டார்ச்சர் பண்ணி நச பண்ணி தான் இந்த போஸ்டிங்கே வாங்கியிருக்காரு. எந்த போஸ்டிங்கு? அந்த ஃபஸ்ட்டு போஸ்டிங்கும் சரி, 2வது போஸ்டிங்கும் சரி ஓகே, சில நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு இவர். ஒரு விஷயத்தை நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஒரு விஷயத்தை நம்மளை நல்ல வழியில் கொண்டு செல்கிறாரு அப்படின்றதுக்காக ஒரு மரியாதைக்காக கூட வச்சுருந்தாங்க. அப்படின்னா அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும். நசன்னு பார்த்திங்கன்னா போயிட்டு அவர் அச்சரித்து அப்படியே பண்ணி தான் அந்த சிஎம்கான அந்த ஓஎஸ்டி போஸ்டிங்கை ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காரு. சரி, கரெக்டாக இவங்க வேணான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்போவே. ஓகேவா? சரி ஓகே, இவர் இவ்வளோ தூரம் கேட்குறாரு, ரைட், ஒரு வாய்ப்பு கொடுப்போன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 2வது வாட்டி இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதையும் சரி ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி கொடுங்க இந்த மாதிரி என்னங்க இந்த மாதிரி பண்ணிக்கல புலம்பி நான் எப்படி பண்ணுவேனே நீங்கள் பார்க்காம, என்னை நீங்கள் எவாலுவேட் பண்ணாமல், என்னை நீங்கள் எதுவுமே செக் பண்ணாமல் என்னை இந்த மாதிரி தூக்கி போட்டிங்களேன்னு கதறி நல்லா செஞ்சப்பார் உன்னை போட்டதுக்கு. இப்போது ஹெச்ஆர்என்சியில் நல்ல வேலை முதல்வர் கூட இருந்திருந்தால் நாரி போயிட்டுருக்கும் போலப்புன்னு நினைக்கிறேன். எனிவேஸுங்க, அதாவது ஒரு கரெக்டான ஒரு நேரத்தில் கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். நானும் அந்த கிளியை கேட்டேன். கிளி அதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்லலை. இதான்ப்பா உண்மைன்னு சொல்லிவிட்டு நம்ம விசில் அடிச்சுட்டு பறந்து போயிடுது. அடுத்த வாட்டி வந்ததுன்னா இன்னும் ஒரு டீட்டெயில்டாக கேட்டு சொல்கிறேன். அடுத்து அந்த கிளி எப்போ வரும் தெரியாது, என்ன சொல்லணும்னு தெரியாத உறவுகளே. ஸோ விசில் கிளிக்காக தான் நானும் காத்திருக்கேன். எப்போ வருவேன் விசில் கிளி? ரைட், ஓகே. அடுத்ததாக ஒரு விஷயம், இது பார்த்திங்க அப்படின்னா விசில் கிளியோட மேட்ரு முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம அடுத்த ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நம்ம பேச போகிறோம். நம்மளுடைய சேனலில் இன்டர்வியூ கொடுத்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு பிரேக்கிங் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ இன்னும் வரல. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு சேனலில் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு வரப்போகுது, மெயின் சேனலில், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கில். அதில் ஒரு விஷயத்தை அவர் பிரேக் பண்ணியிருக்காரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம முதல்வர் அவருடைய தாயாரை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்த சொன்னார். அதை நம்ம பார்த்தோம், கேட்டோம். அது சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? சொல்லவா? சொல்கிறேன். என்ன பண்ணியிருக்கார் நயினார் நாகேந்திரன்? மதிப்பிற்குரிய நம்முடைய அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவரை போய் நேரடியாக சந்திச்சிருக்கிறார். டேரெக்டாக போய் சந்திச்சிருக்கிறார். போய் சந்திச்சுட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஏங்க, நான் இவங்களாம் சொல்கிற மாதிரி இப்போ நானுமே ஒரு வீடியோ போய் ஒரு டிபேட் போட்டிருக்கேன், எப்படிங்க பேசுவார். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நான் ஜென்ரிக்காக வீட்டில் போய் அம்மாகிட்ட போய் அப்பா கேட்குறேன். நான் எதுவுமே ஒரு 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 என் மனசில் ஒரு எந்த அழுக்கும் இல்லாமல் நான் ரொம்ப இயல்பாக நான் சொன்னேன். எந்த டாட்ஸையும் கனெக்ட் பண்ணிலாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு அவர்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் தலைவர்கிட்ட, அதாவது நீங்கள் உங்களுடைய சிஎம் கிட்ட உங்கள் தலைவர்கிட்ட பேசுங்க, அப்படி வேணுன்னா சொல்லுங்கள், நான் ஃபோனில் கூட பேசுகிறேன், நான் அதை மீன் பண்ணி சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகரிகமாக போய் அவரை சந்தித்து
ஏன்னா அவர் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்றத அவர் மீன் பண்ணுறாரு. ஓகேங்களா? உண்மையாகவே இதை சொன்னது வந்து நான் கிடையாதுங்க. தாவேகா கட்சியினுடைய கேம்பெயின் செக்ரட்டரி திரு நாஞ்சில் சம்பத் அவர் நம்ம சேனலில் பிரேக் பண்ணுறாரு. அதை நான் முன்னாடியே எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்துட்டேன். நானே அவரை தொடர்பு கொண்டு பேசினேன். அப்படியா சார்? ஆமாம், இது கமலாலயத்தில் நடந்த எங்கள் கூட்டத்தில் நான் சொன்னது. ஆமாம், ஒரே நாள் 2.0. ஆமாம், சொன்னது. ஒரு வக்கரமாகவோ ஆபாசமாக பேச வேண்டிய எனது நோக்கம் இல்லை. யார் உங்கள் அப்பான்னு அம்மாவுக்கு தான் தெரியும். இது கிராமத்தில் இருக்கிற வழக்கு. அதைத்தான் நான் சொன்னேன். அதில் விஜயை கொச்சைப்படுத்த வேண்டும் என்றோ விஜயை ஈன்றெடுத்த தாயை அவமானப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இல்லை. இது சம்பந்தமாக நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன் அவர்களை சந்தித்து விளக்கம் சொல்லிவிட்டேன். இதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போங்கள் என்றும் நான் ராஜமோகனிடத்தில் கேட்டுக்கொண்டேன். யாரு? நயினார் நாகேந்திரன். அப்படியா? ராஜமோகனை சந்தித்து அப்படியெல்லாம் நோக்கம் இல்லை, தலைவிட்டு வேணுமானாலும் என்ன பேச சொல்லுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை அவர் சொல்லி ராஜமோகன் சொல்லிட்டார். ராஜமோகன் தலைவர்கிட்ட சொல்லிட்டாரு, அந்த பிரச்சனை இல்லை. அப்படியா? ஆமாம். உண்மையாகவே திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வருத்தத்தை இந்த மாதிரி ராஜ்மோகன் அவர்கிட்ட போய் டேரெக்டாக வந்து தெரிவிச்சிருந்தார். அதன் பிறகு ஃபோனில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படின்னா ஆந்தில் சார் சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு உண்மையாகவே வந்து ஓகேங்க, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்த்துக்களை சொல்லலாம் அவருக்கு. ரைட், அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ரைட், டன், வெரி குட். ஸோ இது ஒரு செய்தி. இது வந்து நம்ம விசில் கிளி சொல்லலை, ஓகேவா? இந்த கிளி நம்ம நாஞ்சில் கிளி சொன்னாப்புல. ஓகே, ரைட். அடுத்ததாக என்னுடைய ஒரு பார்வை ஒரு தலைவர் மீது உங்களுக்கும் அப்படி தெரியுதான்னு நீங்கள் சொல்லுங்கள். வி த லீடர்ஸின் தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள், அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. அவரோட அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு மனிதர். எனக்கு ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்து வந்து மேபி ஒரு முரண்பாடாக கூட இருக்கலாம் வி த லீடர்ஸ் சார்ந்தவங்களுக்கு. பட் எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அப்போ வந்து ஒரு கால் ரெக்கார்டிங் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்கிறார் அந்த விஷயமா. ஆனால் அந்த கால் ரெக்கார்டிங்கை வந்து நான் இப்போ வெளியிட மாட்டேன், நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேன், நான் தேவைப்படும் போது வெளியிடுவேன், ரெக்கார்டிங்கை தேவைப்பட்டால் வெளியிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டிங்கும் வரல, அது அப்படியே கடந்து போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் இப்போ வைக்கிறாரு, தாவேகா எம்எல்ஏக்களுடைய ஆடியோ ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அமைச்சர்கள் இப்போ தான் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்குது. நான் அதை பொய்னே மறுக்கலை, இருக்கலாம் இல்லாமையும் போகலாம், அது அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவருக்கு தான் தெரியும். ஆனால் அவர் எப்போவுமே வந்து ஒரு அவதூறு பரப்ப மாட்டார், இல்லாத விஷயத்த சொல்ல மாட்டார் அப்படின்றது வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம். ஏன்னா அவரோட அரசியல் அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார் அரசியல். அவர் பின்னாடி எப்படி பேசுகிறாரு, ரூம்குள்ளே எப்படி பேசுகிறாரு, பாஜக சேர்ந்தவங்க அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்றதுக்குலாம் நான் போகல, சரிங்களா? நான் ஜென்ரிக்காக வெளிலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஆனால் இங்கே எனக்கு என்ன முரண்பாடு வருதுன்னா, நான் என்ன சொல்கிறேன், இருக்குது அப்படின்னா வெளியிடுங்க. எனக்கு புரியல, ஒரு விஷயம் நடக்குது தப்புன்னு சொல்கிறீங்க, உங்களோட ஆதாரம் இருக்குன்றீங்க, நீங்கள் எதுக்காக அதை வந்து பார்த்தீங்கன்னா கிடப்பில் போடுறீங்க? அப்போது வந்து நீங்கள் அரசியல் சார்ந்த ஒரு கட்சி இல்லை, நீங்கள் வந்து ஒரு இயக்கம். ஒரு இயக்கம் என்பது அரசியல் பேசாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அரசியல் பேசுகிறீங்க. நாங்கள் நிலத்தை நாங்கள் வந்து குளத்தை குப்பை வாடுறது, இந்த மாதிரி வந்து சமூக இந்த நிலத்துக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் ஒரு சில நல்ல காரியங்களை செய்ய போகிறோன்னு சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் சொல்லும்போது அதை பற்றி பேசுனீங்கன்னா நான் இதை கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் அரசியல் சார்ந்த கருத்துக்களை நீங்கள் வைக்கும்போது அதை நீங்கள் ப்ராப்பராக வச்சுட்டு எப்படி அந்த 717 டாஸ்மார்க்குக்கு ஒரு வீடியோ மாதிரி போட்டு நீங்கள் லான்ச் பண்ணி கரெக்டாக நீங்கள் அந்த மீட்டர்ஸ்லாம் காமிச்சு போட்டிங்களோ, ஓகே, அக்செப்டட். அந்த மாதிரி இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோட தானே சொல்லணும். போகிற போக்கில் ஏன் அப்படி போட்டு போகிறீங்க? நான் இதை பொய்ன்னு சொல்லலை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உண்மையாக கூட இருக்கட்டும், வைங்க, நடவடிக்கை எடுப்பாங்கல்ல, உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்க. நடவடிக்கை எடுப்பாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ நான் எக்ஸ்க்ளூசிவாக பிரேக் பண்ணேன் ஃபஸ்ட்டு டாபிக் இதே அரசியல் மேடையில். ஸோ நடவடிக்கை எடுப்பாங்கன்ற போது நீங்கள் சும்மா அப்போ எல்லாருமே நினைப்பாங்க, அண்ணாமலை அண்ணன் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சாரு, இப்போ ஃபைல்லாம் சேகரிச்சிட்டு இருக்காரு, நம்ம எப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ வேறு லெவலில் இறங்குவார்னு சும்மா உங்களுடைய வி த லீடர்ஸ் இயக்கத்திற்குரிய
உங்களுடைய சகோதரர்களை வந்து சந்தோஷப்படுத்துக்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை உங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் நம்ம தேவைப்படும் போது எல்லாத்தையும் டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், நம்மளுக்கு எப்போலாம் தேவையோ அப்போ நம்ம ரிலீஸ் பண்ணலான்றதுக்காக வச்சுக்கிறீங்களா? எனக்கு அந்த கான்செப்ட் புரியல. பேசிக்காக எனக்கு அது புரியல. ஏன் வந்து நீங்கள் அதை வெளியிட மாட்டீங்க? தப்பெல்லாம் உடனே சொல்லுங்கள். ஏன்னா ஒரு இயக்கம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அறப்போர் இயக்கம், அவங்க ஸ்டாண்ட் என்ன, ஊழலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது, எல்லாத்தையுமே வந்து தரவுகளோடைய தானே வெளியில் சொல்கிறாங்க. நான் இப்போ ஒன்று சொல்லுவாங்க, சொல்கிற மாதிரி தான் முழுசாக சொல்லிடுவாங்க. இப்போ நான் லைட்டாக சொல்லிட்டு நான் இப்போ சொல்ல மாட்டேன், நான் அப்புறம் தான் சொல்லுவேன், சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இது வந்து ஒரு அவதூறு மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது வர வரைக்கும், அது வந்து ஒரு டேட்டாவாக வர வரைக்கும், ஒரு கிளாரிட்டியாக வர வரைக்கும் ஒரு அவதூறாக தான் நான் பார்க்குறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதையும் இதையும் கம்பேர், ஏன்னா அந்த விஷயத்துக்கே சொன்னாங்க, ரெக்கார்டிங் இருக்கும் சொன்னார்ல அவர் விட, அதுக்காக மாசு நல்லவர், அதுக்காக சார்லாம் நல்லவர்லாம் நான் சொல்ல வரல, அது எனக்கு உடன்பாடே கிடையாது. சரிங்களா? ஸோ அண்ணாமலை அண்ணன் அவர்களுடைய கருத்து வந்து ஏன் இப்படி இருக்குது, அவர் சொல்லும் போது ஒரு ஸ்ட்ராங்காக ஃபேக்ட்ஸ் இருக்கக்கூடியவர், டக்கு நீங்கள் பாருங்கள், அந்த 717 டாஸ்மார்க்கு நீங்கள் வச்ச மாதிரி இதுக்கும் நீங்கள் டக்கு பாருங்கள், கால் ரெக்கார்டிங் நாங்கள் எங்களுக்கு வந்தது, எங்கள் இயக்கம் நாங்கள் சொல்கிறோம், இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னால் சூப்பர். நானே அதை பற்றி பேசுவேன். ஸோ இதில் எனக்கு ஒரு முரண்பாடு இருக்குது. இது வந்து உங்கள் அரசியல் உங்களுடைய அரசியல் சுயநலத்திற்காகவா, இல்லை எதற்காக இந்த மாதிரி வந்து அப்படியே என்கிட்ட கால் ரெக்கார்டிங்லாம் இருக்குது, நாங்கள் பேசும்போது பேசுவோம், நாங்கள் டிசம்பரில் தான் அப்போ நீங்கள் பேசவே கூடாது, நீங்கள் சொல்லியிருக்கவே கூடாது அந்த இடத்துல. அப்போ அந்த கருத்து அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஒரு வெயிட்டேஜ் இல்லாமல் இழந்து போயிடுச்சு, ஒரு சக்தி இழந்து போயிடுச்சு. அது சும்மா நீங்கள் போகிற போக்கில் சொன்ன விஷயமாக தான் மக்கள் பார்க்குறாங்க. இதை கூட எனக்கு ஒருத்தர் மெசேஜாக அமைச்சிருந்தாங்க, இது கமெண்ட்டில் அமைச்சிருந்தாங்க இந்த விஷயங்கள்லாம். இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இந்த சப்ஜெக்ட் நான் பேசுகிறேன். உறவுகளே, இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான 3 விஷயங்களை பற்றி பேசியிருக்கேன். அதுவும் ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸ்க்ளூசிவான ஒரு டாப்பிக்கு, நம்ம விசில் கிளி சொன்னது. மேலும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வரும்போது இந்த மாதிரி விசில் கிளி ஏதாவது கொண்டு வந்தது அப்படின்னா அழகாக செல்லக்குட்டி அழகாக செல்ல என்கிட்ட சொல்கிறத, ஏன்னா அந்த பாஷை எனக்கு தான் புரியும். ஓகேவா? அதை நான் கேட்டு உங்களுக்கு கன்வே பண்ணிவிடுவேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த என் உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் போய் இந்த விஷயம் சேரணும். மீண்டும் உங்களை நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் உறவுகளே. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். தி டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் அரசியல் மேடை. நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.